இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 32, குறள் எண் 313. இன்னா செய்யாமை. செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமம் தரும். தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தான் முன்பு ஓர் இன்னாமை செய்யாதிருக்க தன்மேல் செற்றம் கொண்டவர்க்கும் இன்னாதவற்றை துறந்தவன் செய்யுமாயின் அச்செயல் அவனுக்கு கடக்க முடியாத இடும்பையை கொடுக்கும் என்கிறார். அதாவது தான் துன்பம் செய்யாதிருந்த போதும் ஒருவன் அவனுக்கு துன்பம் செய்யும் போது நாம் அதனை எதிர்த்துன்பம் செய்யக்கூடாது. அப்படி நாம் எதிர்த்துன்பம் செய்தால் பிழைத்தற்கரிய துன்பத்தை கொடுக்கும் என்கிறார். அது எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதான் அவருடைய தனித்திறமை. அதாவது ஏன் நம்ம அவன்கிட்ட போய் மறுபடி துன்பத்தை செய்வானே அப்படின்னு சொல்கிறார். அதாவது மனிதன் என்பவன் எல்லா உயிர்களிடத்தும் நண்பனாக இருப்பான் என்கிறார் மகாத்மா காந்தி. மனிதன் என்பவன் மென்மையானவன், உண்மையானவன் என அரிச்சந்திர புராணத்தை பார்த்து தான் மகாத்மா காந்தியே அதிலிருந்து பொய் சொல்லவே மாட்டார் என்கிறார் மகாத்மா காந்தி. அப்படி மனிதர்கள் மகாத்மா காந்தியைப் போல நல்ல மனிதர்களும் உள்ளார்கள். அதே இந்த பூமியில் தான் கோட்சேயும் இருந்திருக்கிறான். சிந்திச்சு பாருங்க. அப்போ எப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் இங்கு இருக்கிறார்கள். நல்ல மனிதர்கள் நிறைய உண்டுங்க. ஒரு சில மனிதர்கள் அதற்கு மாறுபாடாக இருப்பார்கள். அதனை வைத்து நாம் அவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடாது. அப்படி எதிர்த்துன்பம் விளைவித்தால் நம்முடைய உயிரையே பிழைக்க வழியில்லாமல் நாம் துன்பப்படுவோம் என்கிறார். எவ்வளோ அற்புதமான அறிவுரை தெரியுமா? அதெல்லாம் அறிவுரைங்க. நம்ம தாய் தகப்பன் சொல்லி வளர்க்கக்கூடிய அறிவுரையை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லுகிறார் நமக்கு. எவ்வளவு அற்புதமான அறிவுரைன்னு பாருங்கள். இந்த அறிவுரையெல்லாம் மறக்கவே முடியாது. இந்த அறிவுரையை தான் நான் திருவள்ளுவர் மன்றத்திலையும் பேசியிருக்கிறேன். இன்னும் பல மேடைகளில் பேச வேண்டும் என்ற அவா எனக்கு உண்டு. காரணம், திருவள்ளுவரினுடைய கொள்கையை திருக்குறள் முனுசாமி என்பவர் நம்முடைய தமிழ்நாட்டில் அனைத்து ஊர்களிலும் சென்று பிரச்சாரம் செய்திருக்கிறார். அவர் இப்போது இல்லை. அவர் ஆனால் உரை எழுதியிருக்கிறார். அதையும் அவர் உரையும் நான் பார்ப்பேன். எல்லாம் கலந்து தான் செய்வேன். அப்படி நாம் என்ன செய்யணும்? ஒருவன் தனக்கு இன்னா செய்தாலும் அதனை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அதற்கு இன்னும் ஒரு குறளும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இன்னொரு திருக்குறளில் சொல்கிறாருங்க, இந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல் தலை என்கிறார். எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். முதல் அவருக்கு அன்பு, அறம், இந்த மாதிரி பொறுமை, அதாவது இன்னா துன்பம் செய்யாமல் இவைகளுக்குத்தான் அவர் முன்னுரிமை கொடுத்திருக்கிறார். வாழ்க வளமுடன். அவருடைய புகழ் வாழ்க வளமுடன். அவருடைய புகழ் வாழ்க. இந்த உலகம் உள்ளளவு நிலைத்து நிற்கும். அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. ஏன்னா உலகமெல்லாம் சிறந்து விளங்குகிறது அவருடைய புத்தகம்தான், திருக்குறள் தான். இன்னைக்கு 58 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.